மொச்சப்பயிறு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போடணும். கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இதில் போடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போடணும். 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் சேர்க்கணும். அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதில் வந்து கத்தரிக்காயை போடணும். மொச்சப்பயிறு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போடணும். அப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி இருக்குது, அதை கொஞ்சத்தையும் இதில் ஊற்றணும். குழம்புக்கு தேவையான உப்பு போடணும். அப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான், குழம்பு நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.